அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 30 பார்க்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படியே 19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். திடப்படுத்தி கொண்ட தாவீது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். இன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்திக் கொள்வீங்கன்னு சொன்னா சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். அப்ப இந்த நாள் நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுகிற நாளாக இருக்கிறது. தேவன் உங்களை அப்படியாக பயன்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். நீங்க இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஒரே ஒரு திறவுகோல் என்னன்னா, கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. Strengthen yourself in the Lord. தாவீது பாருங்க, கூட இருந்தவங்களை கல்லெறிய ரெடி ஆயிட்டாங்க. ஆனா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தருக்காய் வாழ்வீர்கள் என்று சொன்னார், சில நேரம் கூட இருக்கிற மக்கள் கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னடா என் கூட இவ்வளோ வருஷம் பயணித்த நீ என்ன புரிஞ்சுக்கல என்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரலாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியணும், ஆண்டவர் தான் எப்பொழுதுமே நிரந்தரமானவர். நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரே நபர், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்று நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். அவருடைய வார்த்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் பைபிள்ல எங்கெல்லாம் ஜெயம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நீங்க உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட வெற்றிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் தியானிங்க. கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்வீங்க. கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தும் பொழுது அவர் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி, அவர் உங்களை தைரியப்படுத்தி, நீங்கள் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் வழி செய்வார். அதற்கு நேராய் உங்களை வழி நடத்துவார். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். இந்த நாள் சாட்சியின் நாள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.